விமானத்தை பற்றி ஒன்றும் போட்டுக்கு இல்லை. மேலே ஏற விடுவாங்க. ஸோ விமானத்துக்கு நான் ஏறுறேன். கூப்பிட்டு MI-24 ரஷ்யா தயாரிப்பு. இந்த MI-24 தான் யுத்தத்தில் அதிகமாக ஒரு காலத்தில் தாக்கம் செலுத்தினது என்று சொல்லலாம். இதெல்லாம் நான் நினைக்கிறது யுத்த காலங்களில் ஃபோட்டோஸ் பிடிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வீடியோ கொழும்பு ரத்மலான பகுதியில் இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் மியூசியம். இது சம்மந்தமான ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், பார்ட் 1. நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளைட் சம்மந்தமான என்ஜின்கள். என்னென்ன ஃப்ளைட், எப்படிப்பட்ட ஃப்ளைட், அத்தனை வகைகளுக்கான என்ஜின்களும் இங்கே இருக்குது. இது ஒரு பூங்கா மாதிரி செஞ்சுருக்காங்க. நிறைய விமானங்கள் எங்கேயும் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இது என்ன சுக்குநூறாக உடைஞ்சி இருக்கு ஒரு விமானம். இந்த விமானம் ஃபுல்லாகவே சுக்குநூறாக உடைஞ்சிருக்கு. ஏதாவது அட்டாக் பண்ணி நடந்துச்சா இல்லை அப்படியே இருந்து பழைய இரும்பு கடைக்கு போயிருச்சா? ஓகே, இந்த விமானத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. விமானத்தை பற்றி ஒன்றும் போட்டுக்கு இல்லை. இது ஏதோ ஒரு நினைவு சின்னமாக தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் எழுதி இல்லையே. இந்த ஹெலிகாப்டரை பாருங்கோ. அமெரிக்கா தான். கூடுதலான விமானங்கள் எல்லாம் அமெரிக்கா தான் இருக்குன்னு. கொஞ்சம் இதெல்லாம் பழைய விமானங்கள். ஹெலிகாப்டர் உண்டு இது. ஸோ ஒவ்வொரு விமானமாக மரத்துக்குள்ளால பறந்து கொண்டிருக்கு. என்ன எழுதியிருக்காங்க? இத்தாலி தயாரிப்பு. எனக்கு தெரிஞ்சு
ரொம்பவும் டேஞ்சரான ஒரு ஹெலிகாப்டர். இது தான் பார்க்கும் போதே தெரியுது, வெரி டேஞ்சர் மேன். முதல்ல என்ன ஹெலிகாப்டர் MI-24 ரஷ்யா தயாரிப்பு. இந்த MI-24 தான் யுத்தத்தில் அதிகமாக ஒரு காலத்தில் தாக்கம் செலுத்தினது என்று சொல்லலாம். பாருங்க, அதிகமாக பேசப்பட்ட இது MI-24ன்றது அதிகமாக பேசப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர். ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட விமானம் மாதிரியே தான் இருக்கு. இது பயங்கரமாக இருக்கு. ஒவ்வொன்றாலையும் ஒவ்வொரு என்னடா இது, பாருங்களேன் ஒவ்வொன்று எப்படி இருக்குன்னு. முழு தோற்றம் MI-24. இது விமானப்படை தளத்தின் மியூசியத்தில் இருக்கிற புகைப்பட மண்டபம். வாழ்க வளமுடன். மண்டபம் கிடையாது, இது மண்டபம். இங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். புகைப்பட மண்டபம். ஆய்வெல்லாம் இருந்தவங்க அத்தனை பேருடைய புகைப்படங்கள்லாம் இங்கே இருக்குது. ஒரு அழகுக்கு வச்சிருக்காங்க இதை. இந்த வட்டத்துக்குள்ளேயும் புகைப்படங்கள் தான். இப்போ நான் இன்னொரு பகுதிக்கு தான் வந்திருக்கேன். பார்ப்போம். பெரிய ஒரு விமானம் இருக்கு, ஏற விடுவாங்களா? சார், மேலே ஏற விடுவாங்க. ஸோ விமானத்துக்கு நான் ஏறுறேன். உள்ளுக்கு ஏறிட்டோம்ப்பா. உள்ளுக்கு என்ன இருக்கு? அம்மா, ஐயோ, இதுதான் அந்த விமானம். விமானம் ஓட்டுறவங்களோட இடம். ரொம்ப காலமாக இருக்கும் போல். அப்படியே பின்னாடி வாரம் பார்த்து கொள்ளுங்க முழுசா. சாய் கோணமாக இருக்குது. கோவேன இதுதான் நீங்கள் பார்த்தது. தான் நான் ஏறினேன் விமானம்.
ஸோ அந்த விமானத்தை பார்த்துட்டு இப்படியே நடந்துட்டு வர்ற நேரம், ஆஹா இங்கே ஒரு விமானம் இருக்குது. இதை பார்த்தா கொஞ்சம் பயங்கரமான விமானம், தாக்குதல் விமானம் ஒன்று தான். நான் பார்ப்பேன் என்ன விமானம். நான் நினைக்கிறேன் ட்ரக் ஜெக்ஸ் ரிகவரிங் கேஸ்ட். இதை வந்துட்டு இழுத்துட்டு போகலாம், ஈஸியாக இழுத்துட்டு போகக்கூடிய மாதிரி. அந்த பாருங்க கீழே இதெல்லாம் போட்டிருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வர்ற நேரம் பெரிய ஒரு இடம். எல்லா இடத்துலையும் விமானப்படை, இலங்கையுடைய விமானப்படை எப்படியெல்லாம் பயன்படுத்தியது, என்னென்ன விமானங்கள் பயன்படுத்தியது எல்லாமே இருக்குது. முக்கியமாக பல இடங்களில் யுத்த காலங்களில் பயன்படுத்திய விமானம், அது தாக்குதல் விமானமாக இருக்கலாம், இல்லை பயணிகளை ஏற்றிட்டு போகிற விமானங்களாக இருக்கலாம், இராணுவத்தை ஏற்றிட்டு போகிற விமானங்களாக இருக்கலாம், கவச வாகனங்கள், இப்படி நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்படி இந்த நேரடியாக எல்லாம் இந்த யுத்த விமானங்கள் நான் பார்த்தது கிடையாது. இன்றைக்கு பக்கத்துலேருந்து பார்த்ததே ஒரு என்ன சொல்கிற, அதுகளை பார்க்குறதுமே பயமாக இருக்குது. இந்த அதோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறத தான் நாங்கள் யோசிக்க வேண்டியது. இப்போ நீங்கள் பார்க்குறது பிரதான விமான தரிப்பிடம். பிரதான விமான தரிப்பிடம். ஆஹா, நான் லைட் மட்டும் போட இல்லையே. இங்கே தான் முக்கியமான விமானங்கள்லாம் தரிப்பிடமா. இதெல்லாம் இப்போ பயன்படுத்தாமல் வச்சிருக்கிறாங்க மியூசியத்தில். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பழைய விமானமாக இருக்கும். ஷீட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது. விமானம் கொஞ்சம் கட்டையாக இருக்கு. என்ன விமானம் இது? இத்தாலி தயாரிப்பு. அப்பா, என்ன விமானமாடா. இது பேர் மொனரா மயில். விமானத்துக்கு கீழால் நான் போகிறேன்.
இதெல்லாம் நான் நினைக்கிறது என்னென்று போட்டில் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் யார் அந்த ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை, ஆள் இல்லாமல் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றது, வண்டின்னு சொல்லுவாங்களா, எனக்கு சரியாக பேர் தெரியல, ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது. வண்டுக்கு மேலே பாருங்கள், எவ்வளோ விமானம். இங்கேயும் ஒன்று வண்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு யுத்த காலங்களில் ஃபோட்டோஸ் பிடிக்கிறதுக்கு தளங்களில் அடுத்தடுத்த விமான தளங்கள்